தஞ்சை மாவட்டம் திருவையாறில் நடைபெற்று வரும் அதிமுக நிர்வாகி இல்ல திருமண விழாவில் கட்சியின் பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். கடுமையாக விவசாயிகள் பாதிக்கப்பட்டு விட்டார்கள். அப்பொழுது அமைச்சராக இருந்தார்கள், எம்எல்ஏக்கள் இருந்தார்கள். விவசாய சங்க பிரதிகள் என்னை சந்தித்து கொரோனா காலத்தில் விவசாயம் பாதிக்கப்பட்டு விட்டது, நாங்கள்லாம் தொடக்க வேளாண் கூட்டு கடன் சங்கத்திலே வாங்கிய பயிர் கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். கோரிக்கை ஏற்று 12,110 கோடி தள்ளுபடி செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதுபோல விவசாயிகள் அவருடைய பம்பு செட்டுக்கு மும்முனை மின்சாரம் வேண்டும் கேட்டார்கள். 2021 ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் விவசாயியுடைய பம்பு செட்டை இயக்கலாம். அந்த உத்தரவை வழங்கியதும் அதிமுக அரசாங்கம். இப்படி பல்வேறு வகையில் விவசாயியுடைய நண்பனாக, விவசாயியுடைய உற்ற தோழனாக, விவசாயிகள் பாதிக்கின்ற பொழுதெல்லாம் அந்த விவசாயியை காப்பாற்றிய அரசாங்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் என்பதை நேரத்திலே சுட்டிக்காட்ட விளைகின்றேன். அது மட்டுமல்ல, விவசாய தொழிலாளி விவசாயி அவர்களையும் அதிமுக அரசு கண்ணை இமைகாப்பதை போல காப்பாற்றினோம். அவர்களுக்கெல்லாம் பசு வீடுகளை கொடுத்தோம். பொருளாதார மேம்பாடு அடைய வேண்டும் என்பதற்காக விலையில்லா கறவை மாடு, விலையில்லா ஆடுகளை கொடுத்து பொருளாதார மேம்பாடு அடைவதற்கு உண்டான நடவடிக்கையை நாங்கள் எடுத்தோம். இதெல்லாம் அதிமுக ஆட்சியில் செய்த சாதனை விவசாயிகளுக்காக. அதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னால் அது மக்களுடைய இயக்கம். திமுக பொறுத்த வரைக்கும் குடும்ப இயக்கம், குடும்ப கட்சி. அதிமுக இது மக்களுடைய இயக்கம், தொண்டனுடைய இயக்கம். தொண்டன் தான் இங்க தலைவனாக இருக்கின்றார். அது மட்டுமல்ல, எவ்வளவோ சோதனைகள் நாம் சந்தித்தோம். கொஞ்சம் லஞ்சம் இல்ல. பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட்சி துவங்கியதிலிருந்து இன்று வரை சோதனையை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். புரட்சி தலைவர் காலத்திலும் சோதனையை சந்தித்தோம். அந்த சோதனையெல்லாம் சாதனையாக்கி ஆட்சி கட்டிலே உண்டார்கள். அவருடைய மறைவுக்கு பிறகு மாண்பு அம்மாவும் சோதனை சந்தித்தார்கள். அத்தனை சோதனையும் தகர்த்தெறிந்து தமிழகத்தினுடைய முதலமைச்சர் பொறுப்பேற்று இருவரும் தலைவர்கள் நாட்டிற்கு ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்தார்கள். அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு சுமார் 4 வருடம் 2 மாத காலம் சிறப்பான ஆட்சியை நாங்கள் கொடுத்தோம். எவ்வளவோ பிரச்சனைகள். நான் முதலமைச்சர் பொறுப்பேற்கின்ற பொழுது கடுமையான வறட்சி, குடிப்பதற்கு கூட தண்ணீர் கிடையாது. அந்த காலகட்டத்தில் கூட விலைவாசி உயரவில்லை. அதுக்கு பிறகு கஜா புயல் டெல்டா மாவட்டத்தை புரட்டி போட்டு போய்விட்டது. அந்த கஜா புயலை சரியான முறையில் நிர்வாக திறமையின் காரணமாக புயல் எந்த அளவுக்கு அடித்ததோ அதே வேகத்தில் செயல்பட்டு புயலுடைய அடிச்சுவடு இல்லாம நிவாரண பணிகளை செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். பிறகு கொரோனா ஓராண்டு வெளியிலே நாம் வர முடியவில்லை. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட மக்களை காத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஆக எந்த அரசுக்கும் வராத சோதனையை சந்தித்த அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம் என்பதை இந்த நேரத்தில் கொடிட்டு காட்ட விரும்புகின்றேன். எவ்வளவு சாதனை படைத்த அரசாங்கம். அப்பொழுது கூட நம்முடைய கடன் அளவு 2021ஆம் ஆண்டு 5,18,000 கோடி. ஓராண்டு வருமானமே இல்லை அரசாங்கத்திற்கு. டாஸ்மாக்ல ₹1 வருமானம் இல்லை. ஒரு வருடம் பத்திரப்பதிவில் வருமானம் கிடையாது, ரோட் டாக்ஸ் கிடையாது, ஜிஎஸ்டி கிடையாது, எக்ஸைஸ் கிடையாது, பெட்ரோல் டீசல் விற்பனையில் வரி கிடையாது. ஒட்டுமொத்தமாக தொழிற்சாலை இயங்கல, கடை திறக்கல, அரசுக்கு வருகின்ற வருவாய் ₹1 கொடுக்கல. அரசாங்கத்துக்கு கொரோனாவில் 40,000 கோடி செலவு. இப்படி காலகட்டத்தில் கூட ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஸ்டாலின் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் 2001 பொறுப்பேற்று இன்று வரை சுமார் 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறார். 5 லட்சம் கோடி கடனை வாங்கியிருக்கிறார். வந்திருக்கிற தலைவர் மூலம் வந்திருக்கின்றீர்களே, திருமண நிகழ்ச்சிக்கு வந்து மணமக்களை வாழ்த்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை பேரும் சரி, நம்முடைய தமிழகத்தில் வாழ்கின்ற அத்தனை மக்களிலும் தலையிலும்
கடனை சுமத்தியதுதான் திரு ஸ்டாலினுடைய அரசாங்கத்துடைய சாதனை. சாதனை என்று சொன்னால் நம் மீது கடனை சுமத்தியதுதான் திமுக ஆட்சியுடைய சாதனை. வேற எந்த சாதனையும் கிடையாது. சிந்திச்சு பாருங்கள். 73 ஆண்டு காலம் தமிழகத்திலே பல்வேறு கட்சிகள் ஆண்டு 2021 வரை 5,18,000 கோடி. 5 ஆண்டில் திராவிட முன்னேற்ற கழக அரசுடைய கடன் 5 லட்சம் கோடி. நிர்வாக திறமையற்ற அரசாங்கம், விலைவாசி உயர்வு, சட்ட ஒழுங்கு சீர்குலைவு, மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மை கிடைக்கல. எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை, போதை ஆசையாமையால கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. அப்படிப்பட்ட ஆட்சி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. விரைவில் தேர்தல் வர இருக்கின்றன. அந்த தேரிலே நாம் அத்தனை பேரும் தேனீக்களை போல, எருவை போல சுறுசுறுப்பாக செயல்பட்டு மக்களுடைய ஆதரவை பெற்று மாபெரும் வெற்றி தேடி தார்கள் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு, மீண்டும் ஒருமுறை மணமக்கள் சகோதரர் திரு எஸ். சூரிய பிரகாஷ் அவர்களையும் பி. வினிதா என்கிற வெங்கடேஸ்வரர்களும் மனமாற வாழ்த்தி, இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய ராமசாமி அவர்களே, சாமுவேல் அவர்களே, கலியமூர்த்தி அவர்களே, செந்தில்மணி அவர்களே மற்றும் கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, இந்த மண விழாவுக்கு வந்திருந்த மணமக்களை வாழ்த்தி அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கஜா புயல், கொரோனா போன்ற காலகட்டத்திலும் அதிமுக சிறப்பான ஆட்சியை கொடுத்ததாகவும், குறிப்பாக காவிரி படுகை மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்டதாகவும் அவர் பேசியிருந்தார். மேலும் திமுக அரசு மீது பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்து பேசியிருக்கிறார். அதிமுக நிர்வாகி இல்ல திருமண விழாவில் பங்கேற்று அவர் பேசினார். அதனை பார்த்தோம். கடும் வறட்சி, கஜா புயல், கொரோனா என பல சோதனைகளிலும் நல்ல நிர்வாகம் கொடுத்தோம் என எடப்பாடி கே. பழனிசாமி பேசியிருக்கிறார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு என்ற விமர்சனத்தையும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி முன்வைத்திருக்கிறார். வருமானம் வரும் காலத்திலும் திமுக கடன் வாங்குவதாகவும் அவர் குற்றச்சாட்டை முன்வைத்து பேசியிருக்கிறார். வருமானம் வரும் காலத்திலும் திமுக கடன் வாங்குவதாக எடப்பாடி கே. பழனிசாமி குற்றம் சாட்டி பேசியிருக்கிறார். நிர்வாக திறனற்ற ஆட்சி என்றும் திமுக மீது பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி. கடும் வறட்சி, கஜா புயல், கொரோனா போன்ற காலகட்டத்திலும் அதிமுக அரசு சிறந்த நிர்வாகத்தை கொடுத்ததாகவும், காவிரி படுகை மக்களுக்கு பல்வேறு திட்டங்கள் அதிமுக கொண்டு வந்தது என்றும் அவர் பேசியிருந்தார். தஞ்சை மாவட்டம் திருவையாறில் நடைபெற்று வரும் அதிமுக நிர்வாகியின் இல்ல திருமண விழாவில் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி பங்கேற்று உரையாற்றினார். அப்போது அதிமுக ஆட்சியின் போது காவிரி படுகை மக்களுக்கு பல்வேறு திட்டங்கள் செய்யப்பட்டதாக அவர் கூறியிருக்கிறார். அதிமுக மக்களுடைய இயக்கம் என்று எடப்பாடி கே. பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். திமுக ஒரு குடும்பத்தின் கட்சி என்று விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் எடப்பாடி கே. பழனிசாமி. தமிழகத்திற்கு பல லட்சம் கடன் சுமை ஏற்பட்டிருக்கிறது, இதற்கு திமுக அரசு காரணம் என்று எடப்பாடி கே. பழனிசாமி குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். நிர்வாக திறனற்றது ஸ்டாலின் அரசு என்ற விமர்சனத்தையும் முன்வைத்திருக்கிறார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி. தமிழகத்திற்கு பல லட்சம் கடன் சுமை ஏற்பட்டிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். நிர்வாக திறனற்றது ஸ்டாலின் அரசு என்ற விமர்சனத்தையும் முன்வைத்திருக்கிறார். வருமானம் வரும் காலத்திலும் திமுக கடன் வாங்குவதாக எடப்பாடி கே. பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். ஆனால் பறக்கும் மேடை பேச்சுகள்,
பரபரக்கும் செய்தியாளர் சந்திப்புகள், எடிட் செய்யாத முழுமையான பதிவுகள், எவ்வித இடையூறும் இல்லாத நேரலைகள், புதிய தலைமுறை டிஜிட்டலில் இருந்து புதிய படைப்பு PT Uncut.